ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் 11 மணி நிலவரப்படி 25.98 விழுக்காடு வாக்குப்பதிவாகி இருக்கிறது. காலை 11 மணி நிலவரம் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 25.98% வாக்குப்பதிவாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதன்படி தற்போது காலை 11 மணி நிலவரம் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 25.98% வாக்குப்பதிவாகி இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியின் வாக்கு சதவீதம் வெளியாகி இருக்கிறது. 11 மணி நிலவரப்படி 25.98% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாக்காளர்கள் வரிசையில் நின்றவாறு தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். காலை 9 மணி நிலவரம் வெளியான நிலையில் தற்போது அதனைத் தொடர்ந்து காலை 11 மணி நிலவரம் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 25.98% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்குப்பதிவு தற்போது எவ்வாறு நடைபெற்று வருகிறது? காலை 11 மணி விவரம் வெளியாக இருக்கிறது. இது குறித்த விவரங்களையும் சொல்லலாம். வணக்கம் சரவணன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் காலை சரியாக 7 மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 237 வாக்குச்சாவடிகளில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை 2,27,546 வாக்காளர்கள் வாக்கு செலுத்த இருக்கிறார்கள். தேர்தல் பணியில் பொறுத்தவரை 1193 அரசு அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல பாதுகாப்பு பணியை பொறுத்தமட்டில் 300 துணை ராணுவத்தினர், 450 பட்டாலியன் மற்றும் 250 ஆயுதப்படை வீரர்கள் என 2678 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை 7 மணி முதலே அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறார்கள். அதன்படி தற்போது வரை, அதாவது 11 மணி நிலவரப்படி 25.98% வாக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது காலை 11 மணி நிலவரப்படி 27.89% வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் 25.98% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. கடந்த இடைத்தேர்தலை காட்டிலும் தற்போது இந்த வாக்குப்பதிவின் சதவீதம் என்பது சற்று மந்தமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஈரோடு மாநகர பகுதிகளில் வெயிலின் தாக்கம் என்பது சற்று அதிகமாகவே இருந்து வருகிறது. இதன் காரணமாக பெரும்பாலானோர் தற்போது இந்த வெயிலில் வாக்கு செலுத்துவதற்கு வெளியே வரவில்லை என கூறப்படுகிறது. காலையில் வாக்குப்பதிவு துவங்கிய நேரத்தில் வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்றது. அதன் காரணமாக 9 மணி நிலவரப்படி 10.98% வாக்குகள் என்பது பதிவாகி இருந்தது. இது கடந்த இடைத்தேர்தலின் போது பதிவாகி இருந்த முதல் 2 மணி நேர வாக்குப்பதிவு சதவீதத்தை ஒப்பிடும்போது சற்று அதிகமாக இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த வாக்குப்பதிவில் சற்று பின்தங்கி இருப்பது நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த வெயிலின் தாக்கம் சற்று குறையும் நேரத்தில் மீண்டும் இந்த வாக்குப்பதிவுகள் என்பது மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதன்.